என்ன விலை கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மோடி குறியாக இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒளிமயமான எதிர்காலத்திற்கு காங்கிரஸ் கட்சி வாக்களிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரசின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி பேசிய வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இளைஞர்கள் வேலையின்மையை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ள சோனியா, பெண்கள் கொடுமைகளை எதிர்கொள்வதாகவும் கூறியுள்ளார். பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் பயங்கரமான பாகுபாட்டை எதிர்கொள்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவால் இந்த சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். என்ன விலை கொடுத்தாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதில் மோடி குறியாக இருப்பதாக விமர்சித்துள்ள சோனியா, அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக வெறுப்புணர்வை வளர்த்துள்ளதாக சாடியுள்ளார். प्रधानमंत्री नरेंद्र मोदी और भाजपा की नीयत की वजह से है। उनका ध्यान किसी भी कीमत पर सिर्फ सत्ता हासिल करना है। राजनीतिक लाभ के लिए नफरत को बढ़ावा दिया है। कांग्रेस पार्टी और मैंने हमेशा सभी की तरक्की और वंचितों को न्याय दिलाने के साथ देश को मजबूत करने के लिए संघर्ष किया. அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி அர்ப்பணிப்புடன் உள்ளதாக சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். அனைவருக்குமான ஒளிமயமான எதிர்காலத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களியுங்கள் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து வலிமையான மற்றும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் சோனியா தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.